இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவுல எஸ்ஐஆர் பணிகள் ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்ப மக்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. எப்படி நம்ம இதை ஹேண்டில் பண்ணணும், என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வேணும், இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் இருக்கு. இது தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கோம். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். அரசியலை தாண்டி இப்போ கொஞ்சம் சினிமாக்குள்ள போயிட்டு வரலாம். சினிமாவில் நிறைய சர்ச்சையான கருத்துக்கள் உலாவிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நடிகை சம்யுக்தா அவர்கள் சொன்ன ஒரு கருத்து என்ன அப்படின்னா, மாரி செல்வராஜ் போன்ற முக்கியமான இயக்குனர்கள் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடிகைகளை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டேலண்ட்ஸை கண்டறிந்து முக்கியமான கதாபாத்திரங்கள்ல நடிக்க வைக்கிறது கிடையாது. மாரி செல்வராஜ் அவர்கள் அவருடைய படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரங்கள்ல கேரளாலேயோ இல்லது மும்பையில இருந்தோ கொண்டு வந்து தான் நடிக்க வைக்கிறாங்க. ஸோ இது அவருக்கு மட்டும் கிடையாது, இது எல்லாருக்குமே பொதுவாக இருக்கு. முக்கியமான இயக்குனர்கள் கூட தமிழ் நடிகைகள் அவங்களுடைய டேலண்ட்ஸை கண்டறிந்து அவங்கள நடிகைகளாக, கதாநாயகிகளாக காட்டுறதே கிடையாது. ஸோ இது ஒரு ஸ்டீரியோ டைப் மாதிரி இருக்கு. இங்க டேலண்ட்ஸ் இருக்காங்க, ஆனா இங்க இருக்கக்கூடிய இயக்குனர்கள் அவங்கள வெளிக்கொண்டு வர்றது இல்லை, என்ன அழுத்தம்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படியான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா நீங்க? அதான் இப்போ நீங்கள் சொன்னது போல தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பெரிய லெவலில் ரெப்ரசன்டேஷன் இல்லை சினி இண்டஸ்ட்ரியில். வெளிமாநிலத்து பெண்களுக்கு அதிகமான ரெப்ரசன்டேஷன் இருக்குது. நம்ம போகிறது எல்லாமே பாம்பே, டெல்லி இந்த மாதிரியான வெளிமாநிலங்கள்லேருந்து நிறைய ஹீரோயின்ஸை கொண்டு வரும். ரைட், அந்த விமர்சனத்தை நீங்கள் மாரி செல்வராஜ் அவர்கள் மேலேயும் கண்டிப்பாக வைக்கலாம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்னென்னா, எப்போவுமே நம்ம இந்த மாதிரியான விமர்சனங்கள் வைக்கும்போது இருக்கக்கூடிய 1-2 நல்ல டைரக்டர்ஸ் மேலே தான் அதெல்லாம் வைக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டைரக்டர்ஸ்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர்ஸ்னு நம்ம மாரி செல்வராஜ் அவர்களை சொல்லலாம். நமக்குமே விமர்சனங்கள் உண்டு, எல்லாரும் மேலேயும் எல்லாருக்கும் விமர்சனம் இருக்கும். பட் அதை தாண்டி ஓரளவுக்கு குவாலிட்டியான ஃபிலிம்ஸ் பண்ணக்கூடிய ஆளுனா மாரி செல்வராஜ் அவர்கள், மிஷ்கின் அவர்கள், அப்புறம் வெற்றிமாறன் அவர்கள், இவங்களெல்லாம் சொல்லலாம். அந்த வகையில இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாமே பாவம் அவரு தான் சுமக்கணும் அப்படின்ற ஒரு சூழலும் இருக்கு. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அவரை நோக்கி தான் நிறைய கேள்விகள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வடிவேல் ஒரு பேட்டியில சொன்னார்ல, இந்த மாதிரி கோவம் அடிச்சிருவாருன்னு நம்ம சொல்லிட்டாரு. அப்ப பேசுறதெல்லாம் சமத்துவம் பேசுறீங்க, அப்புறம் ஏன் பிடிச்சி அடிக்கிறீங்க அப்படின்னு ஏதோ எல்லாரும் அந்த கான்ட்ரவர்சி போச்சு. அப்புறம் இப்ப சம்யுக்தா அவர்கள் உங்க படத்தோட கேரக்டர்ஸை பொர்ட்ரே பண்ணக்கூடிய பெண்களுக்கு ஏன் நீங்க மையெல்லாம் பூசுறீங்க, நேச்சுரலா அந்த பெண்களே கொண்டு வரலாம். இந்த கேள்வியை எல்லா டைரக்டர் பார்த்தும் கேட்கலாம்ல. மணிரத்னம் படம் பண்ணும்போது எப்படி பண்றாரு? மணிரத்னம் பக்கா கிராமத்துக்கு போய் பக்கா கிராமத்து பெண்களையா கூட்டு வர்றாரு. ஈவன் பாரதி ராஜா அவர்கள் கிராமத்து கேரக்டர்ஸ் எல்லாம் பொர்ட்ரே பண்ணும்போது கூட அந்த கிராமங்கள்ல கூடிய மக்கள், வீடு, மலைகள் எல்லாத்தையும் நேச்சுரலா காட்டுறாரு. ஹீரோயின் எங்க இருந்து கூட்டு வர்றாரு? 16 வயதுல ஸ்ரீதேவி இல்ல. ஸோ அவங்க அந்த பகுதியை சேர்ந்தவங்க கண்டிப்பா கிடையாது. கமல்ஹாசன் அடுத்தது. ஓரளவுக்கு அங்க பொருந்தி போகுதுன்னா ரஜினி மட்டும் நல்லா ஓரளவுக்கு ஃபிட் ஆகி போவார். ஸோ இது பார்த்தோம்னா இந்த விமர்சனத்தை எல்லார் மேலேயும் வைக்கலாம். பட் நான் பர்டிகுலரா எப்படி பாக்குறேன்னா, அந்த சம்யுக்தா அப்படின்ற அந்த பெண் அவங்க குறிப்பா மாரி செல்வராஜ் அங்க ஏன் டார்கெட் பண்றாங்கன்னா, அவர் ஒரு பேட்டியில பேசும்போது இப்ப நம்ம ஒரு மாற்றுத்திறனாளியை ப்ரொஜெக்ட் பண்றோம்னா ஒரு மாற்றுத்திறனாளியை தான் வச்சு நடிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம சாதாரண ஆக்டரை அந்த மாதிரி நம்ம நடிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது ரொம்ப தவறான ஒரு கம்பேரிசன் தான். ஏன்னா நீங்க ஒருத்தர் மாநிலமா இருக்கிறத மாற்றுத்திறனாளியோட கம்பேர் பண்றதுன்றது கரெக்டான ஒரு கம்பேரிசன் கிடையாது. ஸோ அந்த பாயிண்ட்ல இருந்து அவங்க மாரி செல்வராஜா பிடிக்கிறாங்க. பட் அதான் இன்னொரு ப்ராடர் ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது ஒரு நல்ல டைரக்டரா இருக்கும்போது அவர் நிறைய விமர்சனங்களையும் ஃபேஸ் பண்றாரு. ஏன்னா அவரு கேஸ்ட் அட்ராசிட்டிஸ்லாம் பத்தி பேசுறதுனால ஒரு சின்ன தப்பு எது நடந்தாலும் அவர் மேல நிறைய விமர்சனங்கள் வருது. நம்ம கூட ரீசெண்டா பேசும்போது பைசன் படம் பத்தி பேசணும். அஃப்கோர்ஸ் அது நல்ல படம் தான், அது நம்மளுமே அக்செப்ட் பண்றோம். அதுக்கப்புறம் சொன்ன விஷயங்கள் என்னன்னா, இப்ப நீங்க புரட்சிகரமான மாற்றத்துக்கான படங்கள் எடுக்கும்போது அது ஏதோ ஒரு வகையில ஆதிக்க வர்க்கத்தை பெருசா சேலஞ்ச் பண்ணாம இருக்கிறதால நம்ம அரசியல்வாதிகள் அதை கொண்டாடுறாங்க. இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைய நேச்சுரலா கரெக்டா நீங்க பேசிட்டீங்கன்னா அரசியல்வாதிகள் கொண்டாட மாட்டான்ல. ஏன்னா இங்க பிரச்சனையே அவன் தான். ஸோ இங்க அரசியல்வாதிகள்லாம் கொண்டாடுறாங்கனாலே ஏதோ ஒரு சில விஷயங்கள் நீங்க அங்க பேசலன்னு அர்த்தம். அதுவும் அப்பதான் யோசிச்சு பார்த்தேன். அப்ப நம்மளுமே மாரி செல்வராஜ் தான் விமர்சிக்கிறோம். ஏதோ இங்க நல்ல படம் எடுக்கிறதே 4-5 பேர் தான், அதுல இவரை பிடிச்சி நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு வகையில விமர்சிச்சுட்டு இருக்கோம். இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு டைரக்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா காமனா நான் பார்த்த அளவுல நிறைய ஆக்டர்ஸ் பார்த்திருக்கேன், நிறைய டைரக்டர்ஸ் பார்த்திருக்கேன். ஆக்டர்ஸுக்கு பெரிய இன்டெலிஜென்ஸ் இருக்காது. தப்பான வார்த்தையாக கூட இருக்கலாம், பட் நான் பார்த்த அளவுல பெரிய இன்டெலிஜென்டான ஆக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. கமலஹாசன் எல்லாரும் நான் சொல்ல, ஜென்ரலைஸ் பண்ணி நான் சொல்ல.
மெஜாரிட்டி ஒரு 95% வச்சுப்போமே, சும்மா 2-3 இங்கிலீஷ் வார்த்தைகள் பேசுறது, ஸ்டைல் பண்ணிக்கிறது, கொடையை பிடிச்சி பந்தா பண்ணிக்கிறது, இதை தாண்டி பெரிய விஷயம் உள்ள ஆட்கள்லாம் நிறைய ஆக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. நடிக்கிறவங்க கூட அவங்களுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்காதுன்றீங்க. பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்குன்னு கூட அவசியம் இல்லை. நான் சொல்றது ஒரு டீப் திங்கர்ஸா இருக்க மாட்டாங்க. ஓகே. இப்போ வெற்றிமாறன் டிஃப்ரெண்டான ஒரு கேட்டகரி தானே, இப்போ மிஷ்கின் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேட்டகரி தானே. எத்தனை ஆக்டர்ஸுக்கு அந்த டெப்த் இருக்கும்? ஸோ நான் அதை சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, டைரக்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒர்க் வேற, ஆக்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒர்க் வேற. டைரக்டர்ஸுக்கு டீப்பாக திங்க் பண்ண வேண்டிய தேவை இருக்கும், ஒவ்வொரு கேரக்டரையும் கேர்ஃபுல்லாக நோட் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். இப்போ நீங்கள் அவங்க முன்னாடி போய் உட்காந்தீங்கன்னா உங்களை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவாங்க. அவங்க அந்த பாயிண்ட்ல தான் பார்ப்பாங்க, இவனை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணலாம், இந்த ஆங்கிள் இருந்து பார்ப்பாங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டரா நீங்க பட்டீங்கன்னா உங்களை அவங்க நோட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கேரக்டர் என்ன, அந்த கேரக்டருக்கு என்ன தேவை, இந்த டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு டைரக்டருக்கு இருக்கும். ஒரு மனுஷனை டீப்பா உள்ள போய் பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அதனால சம்யுக்தா சொல்ற சில விஷயங்கள் கரெக்ட் தான். அது எல்லா ஆக்டர்ஸுக்கும் எல்லா டைரக்டர்ஸுக்குமே அது பொருந்தும். பட் அதை தாண்டி சில நேரங்கள்ல பார்த்தோம்னா அந்த கேரக்டர் பத்தின நல்ல புரிதல் பார்த்தோம்னா டைரக்டர்ஸுக்கு இருக்கும். ஸோ இந்த கேரக்டர் நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணணும்னா அந்த பர்டிகுலர் கேர்ள் வந்து இன்னும் பெட்டரா சூட் ஆவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏவியேட்டர்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தோட டைரக்டர் வந்து மார்டின் ஸ்கார்செஸி. ஹாவர்ட் ஹியூஸ் அப்படின்ற ஒரு பெரிய பிசினஸ் மேன் பத்தின கதை, அவரோட லைஃப் ஸ்டோரியை பண்ணியிருப்பாங்க. டிகாப்ரியோவை கேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஹாவர்ட் ஹியூஸ் நல்லா டாலா இருக்கக்கூடிய ஆள், டிகாப்ரியோ ஷார்ட்டா இருக்கக்கூடிய ஆள். ரொம்ப ஷார்ட் இல்லை, பட் ஹாவர்ட் ஹியூஸோட கம்பேர் பண்ணும்போது ஷார்ட்டா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். பட் இருந்தாலும் ஐடியா என்னன்னா, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்குன்றது ஐடியா கிடையாது. அவரோட பர்சனாலிட்டிக்குன்னு சில எசன்ஸ் இருக்கும்ல, அந்த ஹாவர்ட் ஹியூஸோட கேரக்டரோட அந்த சாராம்சம் இருக்கும்ல, அதை இவர் வழியா எக்ஸ்பிரஸ் பண்றது. ஸோ அந்த பர்சனாலிட்டியை இவர் நல்லா காட்டினார். அதே மாதிரி லாரன்ஸ் ஆஃப் அரேபியா படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நிஜமான லாரன்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப குள்ளமான ஆள். ஆனா லாரன்ஸ் ஆஃப் படத்துல வந்த அந்த கேரக்டர், அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு, ஒரு ரொம்ப லெஜெண்டரி ஆக்டர் அவர். அவரு பார்த்தீங்கன்னா 6 அடி இருப்பார், அவர் பயங்கர டாலா இருப்பார். நிஜமான லாரன்ஸ் ரொம்ப பியூனியா சின்னதா இருப்பார். ஸோ ஐடியா வந்து ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கணுன்றதுல அந்த எசன்ஸை இவர் நல்லா கேப்சர் பண்ணி காட்டணும். ஸோ அந்த வகையில இப்ப ஒரு டைரக்டர் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட உள்ள கொண்டு வராருன்னா அதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க. ஒரு ஆக்டர்ஸா அதை சரியா பார்க்க முடியாது. ஒரு ஆக்டர் சாதாரணமா பேசும்போது நீங்க எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டியதுனா உங்களை ஏன் கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி சாதாரணமா பேசுவாங்க. சும்மா அப்படி அது அவ்வளவு சிம்பிளான சமாச்சாரம் கிடையாது. இந்த யூனிக்னஸ் இருக்கிறனாலதான் ரஜினி மாதிரியான ஆளுக்கு ஸ்கோர் பண்ண முடியுது. சும்மா வெறுமனே வெள்ளை கருப்புனா யாரும் வந்துடலாம்ல. ரஜினி மாதிரியான ஒரு யூனிக்கான ஆள் இவ்வளவு டாப்ல இருக்காருன்னா, அவரோட கலர் பேரியர்லாம் மீறி டாப்ல இருக்காருன்னா இந்த ஃபேக்டர்ஸ்லாம் பிளே ஆகும். ஸோ எனக்கு என்னமோ சம்யுக்தா பேசும்போது அந்த புரிதல் அவங்களுக்கு இல்லை அப்படின்றது எனக்கு தோணுச்சு. அப்புறம் இன்னொன்னு, இப்ப அது பிரச்சனைன்றது மாரி சுதாஷ் இருக்க பிரச்சனை கிடையாது. இங்க பொண்ணு பார்க்கும்போது எந்த கலர்ல பாக்குறீங்க? எல்லாம் பொண்ணெல்லாம் ஒயிட் ஒயிட் தான் வேணும். கனவு காணும்போது எந்த மாதிரியான பொண்ணை வச்சு நினைச்சு கனவு காண்றீங்க? ஒயிட் தான். ஆமா, எல்லாம் ஒயிட்னா அப்ப உங்க கனவுக்கு ஏத்த, உங்க கனவுல என்ன மாதிரியான கேரக்டர் இருக்கோ அதானே கொடுப்பாங்க. ஸோ இப்ப ஓகே ரைட், இப்ப நான் படம் எடுக்கிறேன், ஒரு ஒரு மாநிலமான ஒரு கேரக்டரா காட்டணும்னு எனக்கு விருப்பம். நான் என்ன பண்றேன், குஷ்பு அவர்களை ஹையர் பண்ணி அவங்களோட ஃபேஸை லைட்டா டார்க் ஆக்கிட்டேன். அது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் வந்து நிஜமாவே கருப்பா இருக்க ஒரு கேரக்டர் நான் கொண்டு வரேன். இது ரெண்டுல ஆடியன்ஸ் யாரை எடுத்துப்பாங்க? குஷ்பு தான். ஏன்னா அவங்களுக்கு மென்டலி தெரியும், சைக்கலாஜிக்கலா மெச்சூர்னா இருப்பாங்க. குஷ்பு அவர்கள் ஃபேரான ஆளுன்னு தெரியும். ஸோ ஒரு ஹீரோயினா ஈஸியா குஷ்புவை ஏத்துப்பாங்க. ஸோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. நமக்கு அந்த அளவுக்கு இந்த கலர் கேம் வந்து நமக்கு மைண்டுக்குள்ள ஏறிடுச்சு. ரெண்டாவது, கலருக்கும் எக்கனாமிக்ஸுக்கும் கூட சம்பந்தம் இருக்கு. நான் ஏற்கனவே இதை பேசியிருக்கேன், நிறைய பேர் கோபம் பட்டாங்க, நீங்க என்ன ரொம்ப ரேசிஸ்டா பேசுறீங்க. ஆனா உண்மை, அஃப்கோர்ஸ் இதுதான் உண்மை. உலகம் ஃபுல்லா எடுத்துக்கோங்க, வெள்ளைக்கார நாடுகள் பவர்ஃபுல்லா இருக்கு, கருப்பின மக்கள் வாழக்கூடிய நாடுகள் வீக்கா இருக்காங்க. செகண்ட் பார்த்தோம்னா சைனா, ஜப்பான், இந்த மாதிரியான என்ன சொல்லுவாங்க அவங்களெல்லாம், ப்ரௌன் எல்லோ இந்த மங்கோல் ரேஸ் வந்து செகண்ட்ல இருக்காங்க. தேர்ட் பார்த்தோம்னா ப்ரௌன் இந்தியன்ஸ் வந்து தேர்ட்ல இருக்காங்க. ஃபோர்த் ஆப்பிரிக்கன்ஸ். நான் சொல்றது எக்கனாமிக்கலா. ஸோ அப்போ நேச்சுரலா வெள்ளனா பணத்தோடையும் அது அசோசியேட் ஆகுது, வெல்த்தோடையும் அது அசோசியேட் ஆகுது. இது நான் வந்து என்னோட விருப்பத்தை நான் சொல்ல, இதுதான் ஃபேக்ட். உலகத்தில் இருக்கக்கூடிய வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் தான் டாப்ல இருக்காங்க. அதே மாதிரி இந்தியான்ற நாட்டுகள் எடுத்தீங்கன்னாலும் ஜென்ரலா பாத்தீங்கன்னா லைட்டர் ஸ்கின் பீப்புள் வந்து டாப்ல இருக்காங்க, டார்க்கர் ஸ்கின் பீப்புள் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியலா கீழே இருக்காங்க. ஸோ அப்ப நேச்சுரலா நம்ம மைண்ட்லயே என்ன ஆகுது, ஒயிட் ஸ்கின் வந்து ஏதோ கொஞ்சம் சுப்பீரியர் போல அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. அப்பர் கேஸ்டோட கனெக்ட் ஆயிருக்கு ஒயிட் ஸ்கின்ன்றது. இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ
நமக்குள்ளேயும் இந்த விஷயங்கள் அறிந்தோ அறியாமலோ நமக்குள்ள கண்டிப்பா புகுந்திருக்கும். ஸோ அதனால இது மாரி செல்வராஜ் அவர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை, இது வந்து சொசைட்டி சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. அவங்களுமே அதை ஏத்துக்கிறாங்க. பட் இங்க ஒரே விஷயம் என்னன்னா, பாவம் அவரு இந்த பேர்டனை ஃபுல்லாவே மாரி செல்வராஜ் அவர்கள் தான் சுமக்கணும் அப்படின்ற சூழல் அன்பார்ச்சுனேட்லி இப்ப ஏற்பட்டிருக்கு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இது பெரிய ஒரு சிக்கல் தான். இது காட்டக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப ஆக்டர்ஸை ஏத்துக்கிறாங்களே, கருப்பான ஆக்டர்ஸ் ஏத்துக்கிறாங்க, ரஜினியை ஏத்துக்கிறாங்க, விஜய் சேதுபதி ஏத்துக்கிறாங்க, விஜயகாந்தை ஏத்துக்கிறாங்க, நிறைய பேர் ஏத்துக்கிறாங்க. ஆனா அதே கலர்ல இருக்கக்கூடிய பெண்களால ஏன் அந்த அளவுக்கு டாப்ல போக முடியல? டாப் ஃபீமேல் ஆக்டர்ஸ்னா யாரு? குஷ்பு, தமன்னா, இவங்க எல்லாருமே ஃபேரா இருக்காங்க. ஆனா டாப் மேல் ஆக்டர்ஸ் பார்த்தோம்னா கருப்பா இருக்காங்க. ஓரளவுக்கு தமிழர்களோட அந்த கலரை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஆட்களா மேல் ஆக்டர்ஸ் இருக்காங்க. பட் ஃபீமேல் ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, இப்போ ஒரு குரூப்புக்கு சினிமாவில் ரெப்ரசன்டேஷன் கிடைக்கணும்னா அந்த குரூப் எக்கனாமிக்கலி பவர்ஃபுல் ஆகும். இது பொலிட்டிக்ஸும் ஒர்க் அவுட் ஆகும். ஒரு குரூப் எக்கனாமிக்கலி பவர்ஃபுல் ஆனாங்கன்னா அந்த குரூப்புக்கு ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா, டாப் கன் ஒரு படம் வந்தது இல்லை, டாம் க்ரூஸோடது. ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்தீங்கன்னா அதுல ஒரு நல்ல ஒரு கோட் போட்டிருப்பாரு, அதுல சைனீஸ் கொடிலாம் இருக்காது. செகண்ட் பார்ட் ரிலீஸ் பண்ணாங்க, இப்போ ரிலீஸ் பண்ணாங்க, சைனீஸ் கொடிலாம் அந்த அவரோட கோட்ல இருக்கும். அது காரணம் என்ன? 30 இயர்ஸ்க்கு முன்னாடி சைனா ஒரு கண்ட்ரியே கிடையாது. சைனாவுக்கு ஹாலிவுட்ல ரெப்ரசன்டேஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா இன்னைக்கு சைனா ஒரு மேசிவான ஒரு மார்க்கெட்டா மாறிடுச்சு. சைனா எல்லா படத்துக்கும் ரிலீஸ் பண்ண விட மாட்டான், அவன் பார்த்து சில படங்களை மட்டும்தான் ரிலீஸ் பண்ண விடுவான் சைனால. ஸோ அப்ப நீங்க என்ன பண்றீங்க, சைனாவுக்கு அதிகப்படியான ரெப்ரசன்டேஷனை கொடுக்குறீங்க. வலிய போய் நீங்க அந்த பேட்ஜ் எல்லாம் வைக்கிறீங்க, சைனீஸ் பேட்ஜ் எல்லாம் வைக்கிறீங்க ஹீரோவோட அந்த ஜாக்கெட்ல. அது பெரிய விமர்சனம் ஆச்சு. சைனால படத்தை ரிலீஸ் பண்றதுக்காக இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க. ஸோ சைனாவுக்கு ரெப்ரசன்டேஷன் எப்போ கிடைக்குது? சம்பந்தப்பட்ட மக்கள் எக்கனாமிக்கலா க்ரோ ஆகும்போது அங்க ரெப்ரசன்டேஷன் கிடைக்குது. அதே மாதிரி தான் நான் எப்படி பாக்குறேன்னா, இப்ப ரஜினி மாதிரியான ஒரு கேரக்டரால 70 இயர்ஸ் முன்னாடி வர முடியல. ஆனா ஒரு 40 இயர்ஸ் முன்னாடி ரஜினிகாந்த் அவர்கள் மாதிரியான ஒரு கேரக்டர் வரார். ஸோ நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு பொலிட்டிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் 60s நடக்குது. அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய டார்க் ஸ்கின் ஆட்களும் கொஞ்சம் ஏறி மேல வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மேல ஏறி வர ஆரம்பிக்கும் போது அவங்களோட ரெப்ரசன்டேஷனும் சினிமால வர ஆரம்பிக்குது. ரஜினிகாந்த் மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் நிறைய பேர் அதே கலர்ல வர ஆரம்பிக்கிறாங்க. பெண்களை பொறுத்தளவு அந்த மாதிரியான எம்பவர்மெண்ட் இன்னும் நடக்கல சொசைட்டில. அந்த எம்பவர்மெண்ட் இன்னும் நடக்கும்போது பெண்களுக்கும் அந்த மாதிரியான ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும். ஸோ ஒரு இம்பேலன்ஸ் இருக்கிறதா அது காட்டுது. ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரெப்ரசன்டேஷன் இன்னும் பெண்களுக்கு இல்லை. ஸோ பெண்களை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஆண்களோட ஃபேண்டசி தான் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இப்போ நான் ஒரு ஆணா போய் தியேட்டர்ல உட்காரும்போது என்ன மாதிரியே ஒரு ஆண் இருக்குன்னு நினைக்கிறேன், ஹீரோ என்ன மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா பெண் கேரக்டர் வரும்போது என்னோட இமேஜினேஷன், என் மனசுல ஒரு இமேஜினேஷன் இருக்குல்ல, ஒரு ஃபீமேல் கேரக்டர்னா இப்படி இருக்கணும், ஃபேரா நல்லா இருக்கணும், எனக்கு நிஜமாவே என்ன மாதிரியான பெண் கிடைப்பான்றது செகண்டரி. ஆனா என்னோட கனவு இருக்கும்ல, ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னோட ஃபேண்டசிக்கு ஏற்ற மாதிரியான கேரக்டர்ஸை அவங்க கொண்டு வராங்க. ஸோ அது நம்ம சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஓவரால் பிரச்சனையை காட்டக்கூடிய விஷயம். பெண்களும் எக்கனாமிக்கலாக நல்லா ஸ்ட்ராங்காக க்ரோ ஆகி அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸும் மார்க்கெட்டில் அதிகமாகும் போது, இப்போ பாருங்க பெண்களுக்கு எலெக்ஷன்ல எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. 12 ஸ்டேட்ஸில் அவங்களுக்கு பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்ஸ்லாம். பீகார்ல இருந்து தமிழ்நாட்டில இருந்து எல்லாம் பணம் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ பெண்களோட தேவை அங்கே இருக்குன்னு அதெல்லாம் பண்றாங்க. அதே மாதிரி இங்கேயும் பெண்கள் எக்கனாமிக்கலா க்ரோ ஆகும்போது அவங்களோட சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகும் போது, ரைட், நம்ம ஆண்களுக்கு ஏற்ற மாதிரி பெண்களை காட்டக்கூடாது, பெண்களுக்கு ஏற்ற மாதிரி பெண்கள் காட்டணும், பெண்களுக்கு எந்த மாதிரியான பெண்களை பார்த்தா பிடிக்குமோ அந்த மாதிரியான ஃபீமேல் கேரக்டர்ஸை காட்டணும் அப்படின்ற ஆங்கிள் பார்ப்பாங்க. இப்போ மோஸ்ட்லி நம்ம ஃபீமேல் கேரக்டர்ஸ் ஆம்பளைங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். பெண்களுமே தாங்க ஒயிட்டா ஆகணும் தான் அவங்களே நினைக்கிறேன். பிளாக்கா இருந்தாலும் டிமாண்ட் அதுதானே, அவங்க ஒயிட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் இந்த காஸ்மெட்டிக், இந்த ஃபேர் அண்ட் லவ்லி, அது இது எல்லாத்தையும் வாங்கி இது பண்றாங்க. மார்க்கெட்டும் அதுல பெரிய மார்க்கெட் இருக்கு, பெண்களை பேஸ் பண்ணி ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்க முதல்ல அதை உடைக்கணும்ல, பிளாக் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க உடைச்சா தானே பெண்களே அதை ஏத்துக்கிட்டு இல்ல ஒயிட் தான் கரெக்ட்னு சொல்லிட்டு ஒயிட்டுக்கு மாற ட்ரை பண்ணும்பொழுது சினிமா மட்டும் நம்ம குற்றம் சொல்லி உண்ணாக போறது இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? எப்படி? அது ஒரு வகையில கரெக்ட் தான். ஆனா ஒரு இண்டிவிஜுவலால ஈஸியா அதை பண்ணிட முடியாது. இன்னைக்கு வளர்ந்த நாடுகள் எடுத்துக்கோங்க, யூஎஸ்ஏ எடுத்துக்கோங்க, அங்க இருக்கிற பெண்கள் என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய கருப்பின பெண்கள் என்ன பண்றாங்க, வாயில லிப்ஸ்டிக் போடுறாங்க, என்ன கலர்ல, ரெட் கலர்ல. யாரோட லிப்ஸ் ரெட்டா இருக்கும்? வெள்ளைக்கார பெண்களோட லிப்ஸ் ரெட்டா இருக்கும். ஸோ நீங்க என்ன ட்ரை பண்றீங்க, நானும் வெள்ளைக்கார பெண் மாதிரி இருக்கணுன்றதை நீங்க அஸ்பயர் பண்றீங்க.
அப்புறம் உங்க ஸ்கின்னை நீங்க என்ன பண்றீங்க? அவங்களுமே இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுமே அவங்க ஸ்கின்னை வந்து முடிஞ்ச அளவுக்கு லைட் ஆக்க ட்ரை பண்றாங்க. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு வெள்ளைக்கார மாதிரி நான் க்ளோஸா வரணுன்றது உங்க விருப்பமா இருக்கு. உங்களோட சுருண்ட முடியை நீங்க என்ன பண்றீங்க? ஸ்ட்ரைட்டன் பண்றீங்க. ஸோ உங்க முடி அவங்கள மாதிரி பிளாண்ட் ஹேரை நீளமா இருக்குன்னு நினைக்கிறீங்க, கலர் பண்றீங்க. ஏன் இதெல்லாம் அவங்க பாக்குறாங்க? ஸோ சொசைட்டில அதுக்கு ஒரு ப்ரெஸ்டீஜ் இருக்கு. மேல இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து ஃபேரா, ஹேர்லாம் ஸ்ட்ரைட்டா, லிப்ஸ்லாம் ரெட்டா இருக்கணுன்ற ஒரு டிமாண்ட் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க அடாப்ட் ஆகிக்கிறீங்க. யாருமே ஆக்சுவலா என்னன்னா பெருசா மக்கள், சாதாரண மக்கள் சொசைட்டியை மாத்தணும்னு யோசிக்க மாட்டாங்க. சொசைட்டில சில ரூல்ஸ் இருக்குன்னா அதுக்கு அடாப்ட் ஆகிப்போன்னு நினைப்பாங்க. அதுக்கு அடாப்டே ஆக முடியல அப்படின்னா தான் சொசைட்டியோட மோதக்கூடிய இடத்துக்கு வருவாங்க. ஸோ நம்ம சொசைட்டில இதே சிக்கல் இருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தோம்னா ஆண்களோட எதிர்பார்ப்பு ஒயிட் அப்படின்றது இருக்கு. அப்புறம் ஒயிட்டோட சேர்ந்து ஒரு ஸ்டேட்டஸும் அசோசியேட் ஆயிருக்கு. ஒயிட்னா சுப்பீரியர் அப்படின்ற ஒரு கான்செப்டும் இருக்கு. ஸோ இதெல்லாம் சேரும்போது நேச்சுரலா பெண்கள் வந்து அப்புறம் அந்த க்ரீம் எடுத்து அப்ளை பண்ணி ஸ்கின்னை ஃபேர் ஆக்குறது, ப்ளீச் யூஸ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது, அப்புறம் கலர் போடுறது. கலர் போடுறது பார்த்தோம்னா நம்ம யூரோப்பியன் ஸ்டைல்ல நம்மளுமே பிளாண்ட் ஹேர் நமக்கு வேணும் அப்படின்றதுக்காக அந்த ப்ரௌன், அப்புறம் மைல்டு எல்லோ கலர், கோல்டன் கலர் டை எல்லாம் யூஸ் பண்றது. ஸோ அதனால நம்மளோட இயற்கையா நமக்கு இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை நம்ம மாத்துறோம். நமக்கு நம்ம மேல கான்ஃபிடன்ஸ் இல்லை. இது ஒரு பெரிய ஒரு சிக்கல் தான். நம்மளோட கான்ஃபிடன்ஸ் ரொம்ப வீக்கா இருக்குன்றதை காட்டுது. இன்னொரு விஷயமும் சம்யுக்தா சொன்னதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த நடிகைகள் வந்து இறக்குமதி ஆகிறது, அங்கிருந்து கொண்டு வந்து இங்க நடிக்க வைக்கிறது. ஸோ அவங்களும் ஒரு 2-3 படம் நடிக்கிறது, திரும்ப புது நடிக்க வரும்பொழுதும் அங்கிருந்து தான் வருவாங்க. இங்க இருக்கிற டேலண்ட்ஸுக்கு வந்து நம்ம வாய்ப்பு கொடுக்கறதே இல்லை அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. ஸோ எனக்கும் இந்த பார்வை இருக்கு. நான் அதான் சொல்ல வரேன். இப்ப சம்யுக்தா எப்படி பாக்குறாங்கன்னா ரொம்ப சிம்பிளிஸ்டிக்கா அதை பாக்குறாங்க. நான் சொன்ன மாதிரி இவ்வளவு ஃபேக்டர்ஸ் அது அசோசியேட் ஆயிருக்கு. இதை ப்ரொடியூசர் கணக்கு பண்ணுவாங்க. இல்ல இங்க ஒயிட்டே இல்லையான்னு கேட்கிறேன். அப்படி ஒயிட் தான் பிரச்சனை அப்படின்னா தமிழ்நாட்டுல அந்த நீங்க அந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஆக்டர்ஸுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் வெளிமாநிலத்தவர்கள் தான். தமிழ் பேசுவாங்க, அஃப்கோர்ஸ் பார்க்க நல்லா தமிழ்ஸ் மாதிரி இருப்பாங்க. ஆனா மோஸ்ட்லி தமிழ்ஸ் கிடையாது. தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி தமிழ்ஸோட கண்ட்ரோல்ல கிடையாது. தமிழ் பொலிட்டிக்ஸ் தமிழ்ஸோட கண்ட்ரோல்ல கிடையாது. மேபி பெண்கள்னு வரும்போது இன்னும் மோசமா இருக்கலாம். தமிழ் ஆண்களுக்குமே பெரிய ரெப்ரஸன்டேஷன் ஒன்றும் கிடையாதுங்க. பெரிய டாமினண்டான பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்ஸ் கிடையாது இண்டஸ்ட்ரியில. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அதுதான் சூழல். அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா தமிழர்கள் ரொம்ப பலவீனமா இருக்காங்க. நம்ம உட்கார்ந்துக்கிட்டு தமிழ்நாடு 11% ஜிடிபி க்ரோத், தமிழ்நாடு பெரிய எஜுகேஷன், தமிழ்நாடு மட்டும் எல்லாத்த விட வளர்ந்துருக்கு, ஸோ தமிழர்கள்லாம் பெரிய ஆளுன்னு நம்ம பேசிட்டு இருப்போம். தமிழ் ஸ்கைல ஒன்றும் கிடையாது. தமிழ்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கக்கூடிய ஒரு குரூப். தமிழ் ஸ்கைல ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கிடையாது, தமிழ் ஸ்கைல பிசினஸ் கிடையாது, பொலிட்டிக்ஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீங்க பிசினஸ் எடுத்து பாருங்க, அதுலயும் தமிழர்கள் ஒன்றும் இருக்க மாட்டாங்க. பொலிட்டிக்ஸ் எடுங்க, தமிழர்கள் ஒன்றும் இருக்க மாட்டாங்க. சும்மா உட்காந்துட்டு பெருமை பேசுறது. நமக்கு தமிழ்னு பேசினா பிடிக்குன்றது அவனுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். உடனே வெளில இருந்து வரவன் எல்லாம் என்ன பண்ணுவான்? தமிழ் மக்களே எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், இப்படிதான் டயலாக் எல்லாம் பேசிட்டா உடனே தமிழை கொண்டாடிட்டான்டா, தமிழர்கள் மேல அவனுக்கு பற்று இருக்குடா, ஈஸியா ஏமாத்திடலாம் அவங்கள. நம்ம அந்த கண்டிஷன்ல தான் இருக்கோம், கீழே இருக்கோம். ஸோ அதனால இது எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். தமிழ் பெண்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட அப்ளை ஆகும். நான் சொன்ன மாதிரி பெண்கள் எடுத்துக்கிட்டோம்னா 90% வெளில இருந்து நீங்க சொன்ன மாதிரி இம்போர்ட் பண்றாங்க, வேற வேற ஸ்டேட்ஸ்ல இருந்து இம்போர்ட் பண்றாங்க. ஆனா நீங்க ஆண்கள் எடுத்துக்கோங்க, ஹீரோஸோட பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணுங்க, எல்லாம் தமிழ்ஸ்லாம் ரொம்ப கம்மி தான். ஸோ தமிழ்ஸோட கண்ட்ரோல்லாம் அவங்க எந்த இண்டஸ்ட்ரியும் கிடையாது. நம்ம ரொம்ப வீக்கா இருக்கோம். அட்லீஸ்ட் ஓரளவுக்கு தமிழ்ஸுக்கு இப்போ ரெப்ரஸன்டேஷன் கிடைச்சிருக்கு ரஜினிகாந்த் வழியா அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்றது வந்து அவர் தமிழ் நான் சொல்ல வரல, அவரோட ஃபீச்சர்ஸ் வச்சு சொல்றேன். ஒரு காலத்துல தமிழர்களோட குணத்தை கூட வெளிப்படுத்த ஸ்பேஸே இல்லாம இருந்தது இல்ல, அந்த ஸ்பேஸ் இப்ப கிடைச்சிருக்கு. ஒண்ணு சொல்லுவாங்க, இப்ப 50-60s அமெரிக்கால வந்து ராக் அண்ட் ரோல்னு ஒரு மியூசிக் ஃபார்ம் இருக்கு. ராக் அண்ட் ரோல் அது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. எல்விஸ் பிரெஸ்லிலாம் ராக் அண்ட் ரோல் ஸ்டார் தான் அவர். அப்ப என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் ஒரு பிளாக் ஆர்டிஸ்ட் வராரு 50களில். அவர் பேர் வந்து ஜானி பி குட்லாம் ஒரு பாட்டு பாடியிருப்பார், ஒரு எக்ஸ்ட்ராடனரி சிங்கர், சக் பெரி அவர் பேர். அவர் தான் ஆக்சுவலா காட் ஃபாதர் ஆஃப் ராக் அண்ட் ரோல். அவர் தான் அந்த ராக் அண்ட் ரோல் அப்படின்ற ஃபார்மேட்டை கொண்டு வராரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆயிருது, சக் பெரி தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. அங்க எப்பவுமே அமெரிக்காவில் பெருசா டாமினன்ட் வரணும்னா அவனை ஏதோ ஒரு வகையில், அது எப்படின்னு தெரியாது, ஆனா கரெக்டா அவன் ஜெயிலுக்கு போவான். கருப்பின ஆளா இருந்தானா மைக் டைசன் போவாரு. எல்லாருக்கும் ஏதோ நிறைய பிரச்சனைகள் வரும். சக் பெரியை பிடிச்சி ஜெயில போட்டுறாங்க. அப்புறம் சக் பெரி வெளியே வரும்போது எல்விஸ் பிரெஸ்லி வந்துடுறாரு. எல்விஸ் பிரெஸ்லி வெள்ளக்காரன், அவரு அடிச்சு தூக்குறாரு.
ஸோ அப்போ ஒன்று சொல்லுவாங்க, இந்த மாதிரி அமெரிக்கன்ஸுக்கு ராக் அண்ட் ரோல் ரொம்ப பிடிக்குது, சக்பெரி பாடுற பாடல்கள்லாம் ரொம்ப பிடிக்குது, ஆனா அந்த பாடல்களை சக்பெரி பாடுறது பிடிக்கல. ஸோ அதனால அதே பாடல்களை எல்விஸ் பிரெஸ்லி பாடும்போது அவனை கொண்டாடுறாங்க அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அதனால அப்ப சக்பெரி பாடுறத பிடிக்கணும்னா கிரவுண்ட்ல மாற்றம் ஏற்படும். கருப்பின மக்களுக்கும் பெரிய ஒரு ஏற்றம் வரணும், சாதாரண மக்களுக்கும் மைண்ட்ல கூட இந்த ரேசிசம்லாம் மாறணும். அது 80s வருது. அப்போ மைக்கேல் ஜாக்சன் வளர்றாரு. ஸோ அவர் அமெரிக்கர்களுக்கு பிடிக்கக்கூடிய பாட்டையும் பாடுறாரு, கருப்பின மனிதனாகவும் இருக்காரு. ஸோ அந்த மாற்றம் அங்க ஏற்படுது. இன்னும் அந்த மாற்றம் இங்க வரல. அப்கோர்ஸ் இப்போ ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தளவுல ஓகே, இங்க இருக்கக்கூடிய மக்களோட அந்த ஆஸ்பிரேஷன்ஸ்லாம் ஓரளவுக்கு அவர் வெளிப்படுத்துறாரு. பட் இருந்தாலும் இன்னும் நம்மாலே ஒருத்தர் அங்க டாப்புக்கு போற சூழல் இல்லை. மற்ற ஸ்டேட்ஸ்ல அது இருக்கு, அதனால அதை சொல்ல வரேன். ஆனா இந்த சினிமான்னு நம்ம சொல்லும் போது எல்லாருக்குமே இங்க ஸ்பேஸ் இருக்கணும். நான் சொன்ன மாதிரி ஒரு டைரக்டருக்கு அது தெரியும், எந்த கேரக்டர் எந்த இண்டிவிஜுவல் எந்த கேரக்டருக்கு ஃபிட் ஆவார் அப்படின்ற விஷயம். அது சாதாரண நாட்களுக்கு புரியாது. நான் சும்மா ஆக்டர்ஸை பொறுத்தவரை எனக்கு பெருசாக ரெஸ்பெக்ட் கிடையாது ஆக்டர்ஸ் மேலே. ஆக்டர்ஸுக்கு வேற நிறைய ஸ்கில்ஸ்லாம் இருக்கும், பாலிடிக்ஸ்லாம் நல்லா பண்ணுவாங்க ஆக்டர்ஸ். நான் நிறைய பேரை பார்த்த அளவில் அந்த சில்லற பாலிடிக்ஸ் பண்ணுறது, அவங்களோட இடத்த தக்க வச்சுக்கிறதுக்காக ட்ராமா பண்ணுறது, இதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. இந்த மாமியார் மருமக சண்டையிலலாம் அவங்க உள்ள பாலிடிக்ஸ்லாம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ட்ராமாலாம் நிறைய பண்ணுவாங்க. ஆனால் டீப்பான விஷயத்துக்குள்ளே போகணும்னா ஆக்டர்ஸால் அது முடியாது. மேபி எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம், நீங்கள் சொன்ன மாதிரி கமல்ஹாசன் மாதிரி சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம். ஆனால் டைரக்டர்ஸ் ஆஸ் அ கிளாஸ் இருக்காங்க பாருங்க, ஆஸ் அ கிளாஸ் ஒரு குரூப்பாக இருக்காங்க பாருங்க, அவங்க டிஃப்ரெண்ட். அவங்க அதனால அவங்களுக்கு தெரியும் யாரு தேவை யாரு தேவையில்லை, இங்கே யார் எடுபடுவாங்க யார் எடுபட மாட்டாங்க. இப்போ நிஜமாவே ஒரு டார்க் ஸ்கின்டு கேர்ளை கொண்டு வந்தால் ஏற்றுப்பாங்களா, இல்லைன்னா ஒயிட் ஸ்கின் கேர்ளை கொண்டு வந்து லைட்டாக கறி பூசினா ஏற்றுப்பாங்களா, இந்த விஷயம் எல்லாம் தெரியும். ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் பண்ணுவாங்க. அடுத்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவுல எஸ்ஐஆர் பணிகள் ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு. ஸோ மக்களுக்கும் எஸ்ஐஆர் குறித்து நிறைய கேள்விகளும் இருக்கும். ஸோ எஸ்ஐஆர் குறித்த செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு சர்ச்சையும் வந்து சமூக வலைதளங்கள்ல சினிமா தொடர்பாக போயிருந்தது. என்ன அப்படின்னா, பத்திரிகையாளர் ஒருவர், பத்திரிகையாளர் அப்படின்ற போர்வையில் கூட சொல்லலாம். ஸோ அவர் பத்திரிகையாளர்னு யாருமே சொல்ல, அவர் யூடியூப்னு தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அவர் வந்து கௌரி ஆக்ட்ரஸ் கௌரி, அதாவது 96 படத்தில் நடித்த கௌரி அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. அவங்க கிட்ட கூட டேரெக்டாக கேட்கல, ஆக்டர் கிட்ட கேட்குறாரு. இவங்களுடைய எடை என்னவா இருக்கும், வெயிட் என்ன நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ அவங்க வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி, இது தேவையில்லாத கேள்வி, இது பாடி ஷேமிங், இதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது, பத்திரிகையாளராகவே நீங்கள் நடந்துக்கல அப்படின்ட்டுலாம் சொன்னாங்க. ஸோ பெரிய டிஸ்கஷன் ஏற்பட்டு இப்போ அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு. உங்கள் மனது புண்பட்டு இருந்தால் நான் மன்னிப்பு தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படுறது எப்படி பார்க்குறீங்க? சொசைட்டி வந்து ரொம்ப மாறிடுச்சு. பழைய உலகமும் புது உலகமும் கிளாஷ் ஆகுது. ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி சினி இண்டஸ்ட்ரி இப்படி தான் இருந்தது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சாதாரணமாக கேட்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம மீடியா பொலிட்டிக்கல் ஜேர்னலிசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எதாவது குண்டக்கு மண்டக்கு ஏதாவது கேட்பாங்க, லீடர்ஸை டென்ஷன் ஆக்குவாங்க, நிறைய அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இப்போ நம்ம பார்க்கும்போது என்ன அபத்தமாக இருக்கேன்னு நினைப்போம், அதெல்லாம் அப்போ ரொம்ப நடக்கும். சொசைட்டி இப்போ கொஞ்சம் மாறிடுச்சு. கொஞ்சம் நமக்கு ஜெண்டர் அவேர்னஸ் வந்திருக்கு, எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுன்னு நமக்கு தெரியுது. ஸோ இப்போ என்ன ஆயிருக்குன்னா, ஒரு பழைய உலகம் புது உலகத்தை மீட் பண்ணும்போது ஒரு முரண் நடக்குது. அவருக்கு அந்த நீங்கள் சொன்ன அந்த பத்திரிகையாளர்ன்றவர், நான் சொன்ன அந்த பழைய உலகத்தை சேர்ந்தவர். ஸோ அவரு அந்த பழைய ஸ்டைல்லையே அவரை பொறுத்தல அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, ரைட், கொஞ்சம் பெப்பியாக கொண்டு போகலாம், கொஞ்சம் ஃபன்னாக கொண்டு போகலாம், இப்படிலாம் பண்ணாதானே ஒரு ப்ரெஸ் மீட் வந்து ஒரு வைப்ரண்ட்டாக இருக்கும், ஒரு ஃபயராக இருக்குன்ற அந்த பழைய கான்செப்டில் அவர் பண்ணுறார். ஆனால் இப்போ சொசைட்டி ரொம்ப மாறி இருக்கு அப்படின்ற விஷயம் அவருக்கு புரியல. பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, இப்போ இந்த கேள்வியை ஒரு மேல் ஆக்டர்கிட்ட கேட்க மாட்டோம் நம்ம, இந்த வெயிட் சார்ந்த கேள்வி. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ப்ரொஃபஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது நீங்கள் ஃபீமேல் ஆக்டர்ட்டையும் அதே கேள்வி கேட்கக்கூடாது. 2 பேருமே ப்ரொஃபஷனல்ஸ் தான். ஸோ ஒருத்தர்கிட்ட கேட்க முடியாதுன்னா அங்கேயும் கேட்கக்கூடாது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் முன்னாடி கிடையாது. முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் இருக்கும், இந்த மாதிரி அட்டாக்லாம் நீங்கள் பண்ண முடியாது. ஸோ இன்னைக்கு சொசைட்டி ரொம்ப மாறி இருக்கு, அந்த விஷயத்தை தான் காட்டுது. ஆனால் இன்னொன்று என்ன சொல்லுவேன்னா, இப்போ லிபரல்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாகவும் போவாங்க, வெயிட்டெல்லாம் பற்றி நீங்கள் பேசவே கூடாதும்பாங்க. இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ வெயிட் பற்றி பேசலாம், பட் இப்போ நான் சொன்ன மாதிரி சம்மந்தமே ஆள்கிட்ட நான் கேட்க முடியாது. இப்போ இந்த பத்திரிகையாளர் கேட்ட மாதிரி அது ஒரு சினிமா பற்றின ஈவெண்ட், அங்கே போய் நீங்கள் வெயிட்டை பற்றி நீங்கள் பேச முடியாது. பட் ஜென்ரலாக இப்போ லெட்ஸே நான் ஒருத்தர் க்ளோஸாக ஃப்ரெண்டாக இருக்குன்னு வச்சுப்போம், அஃப்கோர்ஸ் நான் வெயிட் பற்றி பேசலாம் அவர்கிட்ட. இந்த பாடி பாசிட்டிவிட்டின்னு பேசிட்டு குண்டா இருக்கிறத கொண்டாடுறதெல்லாம் இன்னைக்கு இருக்கு. குண்டா இருக்கிறது அஃப்கோர்ஸ் அது ஒரு
அது நல்ல விஷயம் இல்லை, ஹெல்த்தியாவே ஹெல்தியான விஷயம் இல்லை. இன்னைக்கு பாடி பாசிட்டிவ்னா அதானே, குண்டா இருந்தா அதையும் எம்ப்ரேஸ் பண்ணுங்க, அதுவும் கரெக்ட் தான். உடனே எடுத்தது அதுக்கு நீங்க ரேம்ப் வாக்லாம் வைக்கிறது எல்லாம் பயங்கர குண்டா இருக்கவங்க எல்லாம் ரேம்ப் வாக்லாம் போறது, ஸோ அதை நார்மலைஸ் பண்றதெல்லாம் இருக்குல்ல, அதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஓகே, அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேசுறது வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயம். சம்மந்தமே இல்லாத வெயிட் சார்ந்த விஷயத்த கொண்டு வராதீங்க. ஏன்னா உங்களுக்கு பெண்களை செக்ஷுவலா பாக்குற ஒரு பார்வை இருக்கு, அதனால வெயிட் அவங்களோட அசோசியேட் பண்றீங்க, அந்த கேள்வியை கொண்டு வரீங்க. ஆண்களுக்கு அந்த கேள்வி கேட்க மாட்டீங்க, அது எனக்கு அஃப்கோர்ஸ் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஜென்ரலா இந்த ஒபிசிட்டி இந்த மாதிரி விஷயங்கள் பத்தி பேசும்போது ஒபிசிட்டிய ப்ரொமோட் பண்ணி அதை பெரிய ஏதோ பெருமை மாதிரி பேசுற ஒரு கல்ச்சரும் இருக்கு. அது ரொம்ப தவறு. ஏன்னா என்ன பொறுத்தளவுல இப்போ எனக்குலாம் எப்படின்னா, நான் சில நேரங்களில் வெயிட் குறைப்பேன், அப்புறம் டக்குன்னு எனக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். டிசிப்ளின் எனக்கு பெருசாக கிடையாது, ஸோ சில நேரங்களில் ஏறும். அப்போ எனக்கு மோஸ்ட்லி எனக்கு மோட்டிவேஷன் எங்கேருந்து வரும்னா, சுற்றி இருக்கவங்க என்னை பார்த்து சொல்லும் போது தான், என்னையா நல்லா ஆள் நல்லா வெயிட் போட்டிருக்கே அப்படின்னு ஏதாவது சொல்லும் போது தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகும். எனக்கா அது தோணாது. ஸோ அது எனக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபேக்டராக தான் இருந்திருக்கு. ஸோ அந்த வகையில் நம்ம இப்போ ரொம்ப ஒபீஸாக இருக்கோம்னா, சுற்றி இருக்கவங்க அதை நோட் பண்ணுறதுல தப்பு கிடையாது. அவனோட இன்டென்ஷன் என்னவாலும் இருக்கட்டும், நக்கல் அடிக்கிறதுக்கு கேட்கலாம். ஓகே, ஆனா பத்திரிகையாளர் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு அது ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்பேஸ், அது தப்பு, அது ரொம்ப தப்பு. அஃப்கோர்ஸ் அது ரொம்ப தப்பு. அதுவும் அவர் ஏன் கேட்கிறாருன்னா, அவர் ஒரு செக்ஷுவலா பாக்குறாரு அவர் அதை. ஸோ பெண்கள்னா ஒல்லியா இருக்கணும், இப்படி இருக்கணும்ன்ற சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ரூலை நீ ஆண்களுக்கு அப்ளை பண்ண மாட்டேங்கிற. ஸோ ஸ்பெசிஃபிக்கா பெண்களுக்கு மட்டும் அந்த ரூலை அப்ளை பண்ணி அந்த லேடியை நீ டார்கெட் பண்ற. ரெண்டாவது, அது பப்ளிக்ல அதை பேச வேண்டிய விஷயமும் கிடையாது. பட் நான் சொல்றது இது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டான இன்னொரு விஷயம். ஒபிசிட்டி அப்படின்றத லிபரல்ஸ் பார்த்தோம்னா ப்ரொமோட்டும் பண்றாங்க. இப்போ இன்னொரு எக்ஸ்ட்ரீம் லிபரல்ஸ் போயிட்டு இருக்காங்க. ஓகே, அது தேவையில்லைன்றீங்க. ஒபிசிட்டியை ப்ரொமோட் பண்றதுக்கு என்ன இருக்கு? அது வந்து ஒரு உடம்புக்கு நல்லது இல்லை. நமக்கு ஐடியலா நீங்க ஹெல்தியா இருக்கணும், ஃபிட்டா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அப்ப நம்ம க்ளோஸா இருக்கவங்க, நம்ம தெரிஞ்சவங்க சொல்லலாம். இன்னொரு பிரஸ் மீட், அதாவது ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி நடந்த பிரஸ் மீட் இதுல கூட என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னா, ஒரு பத்திரிகையாளர் அப்படின்ற ஒருவில இது தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது சினிமா சம்பந்தமான பிரஸ் மீட் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ஆங்கர் கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு, இந்த ட்ரெஸ் வந்து கோடை காலத்துக்கான ட்ரெஸ்ஸா, அதாவது ஸ்லீவ்லெஸ் போட்டிருக்காங்க. அப்போ அவங்க கிட்ட கேட்கிறாரு, இது கோடை காலத்துக்கான ட்ரெஸ்ஸான்னு கேட்கும்பொழுது அவங்க ஸ்ட்ரைக் ஆகல டக்குன்னு. இப்போ கொஞ்ச நேரம் பொறுத்து தான் அவங்க எதிர்வினை ஆட்டுறாங்க. என்னங்க கேள்வி இது, நான் எது போட்டா உங்களுக்கு என்ன, ஸ்லீவ்லெஸ் போட்டா என்ன, ஸ்லீவ் போட்டா என்ன, உங்களுக்கு என்ன கிடக்குது அப்படின்ற மாதிரி அவங்க அப்புறம் அது ஆர்கியூமெண்ட் ஆகுது. ஸோ தொடர்ச்சியாக சினிமா அப்படின்னும் பொழுது பத்திரிகையாளர்கள் என்ன கேள்வி வேணா கேட்டுடலாம், ஒரு நடிகையை பார்த்தோ ஒரு ஆங்கரை பார்த்தோ என்ன கேள்வி வேணா கேட்டுடலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்களா? அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, இன்னைக்கு இந்த பிரஸ் மீட்ஸ்லாம் ஒரு ப்ரொமோஷனல் மெட்டீரியலா பார்க்கப்படுது. பிரஸ் மீட்ல ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணா அந்த படத்துக்கு நல்ல ப்ரொமோஷன், நிறைய பேரை ரீச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுது. ஸோ பத்திரிகையாளர்களுமே இந்த ப்ரெஸ் மீட்டை நிறைய பேர்ட்ட ரீச் பண்ண வைக்கணும், அப்பதான் நம்ம வீடியோ நல்லா போகும், நிறைய பேர் நம்ம கண்டென்ட்டை பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக எதையாவது குண்டங்க மண்டை கேட்கறது. ஸோ இந்த ப்ரெஸ் மீட்டுன்ற அந்த கான்செப்டை ப்ரொமோஷனுக்கான ஒரு விஷயமா பார்க்கக்கூடாது. ஸோ ப்ரெஸ் மீட்டுக்கு இன்வைட் பண்ற ஆட்களையும் பார்த்தோம்னா ஏதாவது கோளரான்களை உள்ள கொண்டு வருது. அந்த டைம்ல ட்ரெண்டிங்கா இருப்பாங்க பாருங்க, அவங்களதான் கொண்டு வந்து உட்கார வைக்கிறது. அதுக்கான காரணம் என்னன்னா, இதெல்லாம் பண்ணா அந்த ப்ரெஸ் மீட் நிறைய பேர்ட்டு போய் சேரும் அப்படின்றதுக்காக. ஸோ நீங்க அப்படியான ஒரு கல்ச்சரை கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப நிறைய வகையில முட்டாள்தனமான கேள்விகள் கேட்பாங்க. நீங்க சொன்ன இந்த வகையிலையும் ரொம்ப செக்ஸிஸ்டான கேள்விகளும் கேட்பாங்க. ஸோ எங்க இருந்து ஐடியலா வருதுன்னா, நீங்க ஒரு டிராமா கிரியேட் பண்ண வேண்டிய தேவை அங்க கிரியேட் ஆகுது பாருங்க. ஸோ ஒரு டிராமா கிரியேட் பண்றது நல்லது அப்படின்ற ஒரு கல்ச்சரை கொண்டு வராங்க பாருங்க. அதுல இருந்து அது எல்லாமே வருது. அதுல இருந்து பெண்களை அவமானப்படுத்துறது வருது, தேவையில்லாத கல்ச்சரை கிரியேட் பண்றது வருது, தேவையில்லாத டிராமா சண்டையெல்லாம் உள்ள பண்ணுவாங்க, யாரையாவது ஏதாவது பேசுவாங்க, அப்புறம் ஹீரோ அங்கிருந்து அவர் ஏதாவது பேசுவார், இதெல்லாம் பண்றது. இதெல்லாம் அவங்க கொஞ்சம் ரசிக்கிறாங்க சில நேரங்கள்ல. ஏன்னா இதெல்லாம் பண்ணும்போது படத்துக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுது. சில நேரங்களில் கான்ட்ரவர்ஷியல் ஆட்களை வர வச்சு அவன் ஏதாவது கான்ட்ரவர்ஷியலா பேசுறது, கேட்க வைக்கிறது. ஆமா, கேட்க வைக்கிறது. அவங்களுமே அந்த மாதிரி பேசுவாங்க. சில சமயம் அவங்களுக்கு வேற கூட பிரச்சனை இருக்கும், அதான் அந்த பிரஸ் மீட்ல வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது ஒரு கண்டென்ட் கொடுத்தா அந்த படத்துக்கு ஒரு மைலேஜ் தானே. ஸோ சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, படத்துக்கு நம்ம படம் தானே, ஒரு மைலேஜ் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி. அது வரும்போது இந்த மாதிரியான ஒரு செக்ஸிஸ்ட் ரிமார்க்ஸும் சில நேரங்கள்ல வருது. அது அஃப்கோர்ஸ் தவறு தான். இப்போ ஒரு இண்டிவிஜுவலோட ப்ரிஃபரன்ஸ், அது அவரு என்ன ஆடை வேணாலும் உடுக்கலாம், அதை பத்தி நமக்கு பேசுறதுக்கான எந்த உரிமையும் கிடையாது. பட் மேபி கடுப்பேத்தலானே கூட கேட்டிருக்கலாம். கடுப்பேத்தி ஒரு சின்ன ஒரு டிராமா கிரியேட் பண்ணா நமக்கும் பப்ளிசிட்டி கிடைக்கும், படத்துக்கும் பப்ளிசிட்டி கிடைக்கும், அந்த வீடியோக்கும் பப்ளிசிட்டி கிடைக்கும் கூட அவங்க யோசிச்சிருக்கலாம். பட் அது அஃப்கோர்ஸ் ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அந்த ஜோன்குள்ள போறதுலாம் நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. இது அகைன் நான் சொன்ன மாதிரி
பழைய உலகமும் புது உலகமும் கிளாஷ் ஆகிற இடம். ஏன்னா இன்னைக்கு சில மாற்றங்கள் சொசைட்டில வந்திருக்கு. இந்த லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ்ல பெரிய மாற்றம் சொசைட்டில ஏற்பட்டிருக்கு. பழைய ஆட்கள் இன்னும் அடாப்ட் ஆகல இருக்கு. ஸோ இந்த பழைய அந்த பழைய மைண்ட் செட்ல அவங்க இந்த பழைய ஆக்டர்ஸை டீல் பண்ண விதத்துல அப்படியே அவங்க ஒரு மாதிரி ஒரு ரகடா வளர்ந்து பழகிட்டாங்க. நீங்க அவங்களை சேலஞ்ச் பண்ணீங்கன்னா உங்கள்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. இந்த மாதிரி எங்கேயாவது மாட்டும் போது தான் லாக் ஆயிடுவாங்க. நீங்க இண்டிவிஜுவலா சேலஞ்ச் பண்ணீங்கன்னா அப்படிதான்டா பண்ணுவேன், என்னடா பண்ணுவோம்பாங்க. நான் பார்த்திருக்கேன் அதெல்லாம். ஓகே. ஸோ இண்டிவிஜுவலா தான் உங்களை நீங்க கவுண்டரே பண்ண முடியாது. பட் இப்ப இந்த மாதிரி மாட்டி பெரிய ஒரு பேக்லாஷ் வரும்போது ரிவர்ஸ் போறாங்க. வேற வழி இல்ல. ரிவர்ஸ் கூட நீங்க இப்ப லேட்டஸ்டா நீங்க சொன்ன அந்த பத்திரிகையாளர் பெருசாலாம் ரிவர்ஸ் போல. மன்னிப்பு கேட்டார். ஆனா நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா எல்லாரும் கேட்க சொல்றாங்க. அதனால நானும் சரி கேட்கலாம். ஃபர்ஸ்ட் அது கேட்கல ஆக்சுவலா. ஆமா, ஃபர்ஸ்ட் கேட்கல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இந்த டோன்ல தான் போறாரு. நான் இப்படி கேட்டிருக்க கூடாது அந்த டோன்ல இருந்து அவர் பேசல. ஸோ அதனால இப்ப ஒரு பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் நடந்திருக்கு. ஒரு குரூப் ஆஃப் பத்திரிகையாளர்கள் இன்னும் அதுக்கு அடாப்ட் ஆகல. அந்த வந்திருக்கக்கூடிய அந்த மாற்றத்துக்கு இன்னும் ஃபுல்லா அடாப்ட் ஆகல. ஸோ அதனால ஒரு கிளாஷ் வருது. மாடர்ன் வேர்ல்டும் ஓல்டு வேர்ல்டும் கிளாஷ் ஆகுதாங்க. இப்போ அஜித்குமார் அவர்கள் பாண்டிய அவர்களுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி வந்து சினிமாக்குன்னு தனி பத்திரிகைகள் இருந்தாங்க, அரசியலுக்குன்னு தனியா இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸுக்குன்னு தனியா இருப்பாங்க. ஸோ அதுல நடக்கக்கூடிய டெப்த்தை எடுத்து அவங்க பேசுவாங்க. என்ன கேட்கணும், என்ன கேட்கக்கூடாது அப்படின்ற சென்சிபிளான விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். இப்போ என்ன மாறி இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, சினிமாவில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அரசியல் பத்திரிகையாளர்கள் விட மோசமா இவங்க அரசியல் பண்றாங்க, சினிமாக்குள்ள அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க சினிமா பத்திரிகையாளர்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. இப்போ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து ஒரு சினிமா துறை சார்ந்து ஒருத்தர் இயங்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிவ்யூ பண்றாரு அப்படின்லாம் இயங்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆக்டரோ அல்லது ஒரு இயக்குனரோ வந்து அவங்களுக்கு பேட்டி கொடுக்கல அல்லது அவங்களுக்கு தகுந்தாற் போல ஏதாவது செய்தி கிடைக்கல அப்படின்னும் பொழுது அவங்கள உட்கார வச்சு டார்கெட் பண்ண வேண்டியது. அவங்கள உட்காந்து வீடியோல வந்து டார்கெட் பண்ணது. அவர் அப்படி பண்ணிட்டாரு, அவர் இப்படி பண்ணிட்டாரு, அவர் பத்தி எனக்கு தெரியும், நான் அவர் கூட பழகிருக்கேன். ஸோ அப்படி அவர் டேமேஜ் பண்ண வேண்டியது. இப்போ என்ன பயப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் அப்படி பண்றாங்க இவங்க? நம்ம அதெல்லாம் பண்ணவே இல்லையே, சும்மா அவங்க கால் பண்ணதுக்கு எடுக்கல அப்படின்றதுக்காக இப்படி டார்கெட் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? சினிமாக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பத்திரிகையாளர்கள்ன்ற போர்வையில இயக்குனர்களை, ஆக்டரை வந்து டார்கெட் பண்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, எப்படி பாக்குறீங்க? அதான் இதுல பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. இப்ப அஃப்கோர்ஸ் நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே நெகட்டிவான விஷயங்கள். ஆனா இப்ப இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு பார்த்தோம்னா, இப்ப வாய்ப்புகள் பயங்கரமா க்ரோ ஆயிருக்கு. எல்லாருக்கும் இப்ப வாய்ப்புகள் ஓப்பன் ஆயிருச்சு. முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி ஒரு 4 பேர் இருப்பாங்க, சினிமா ஜேர்னலிஸ்ட் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க ரொம்ப டீப்பா அதே ரிசர்ச் பண்ணிட்டு லைஃப் ஃபுல்லா அதே ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப டீப்பா எழுதக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. இப்ப யார் வேணாலும் ஃபிலிம் ரிவ்யூவர் ஆயிரலாம். இன்னைக்கு யார் வேணாலும் அரசியல் விமர்சகர் ஆயிரலாம். நம்மள உட்காந்து அரசியல் பேசிட்டு இருக்கோம். முன்னாடி அந்த மாதிரி ஃப்ரீயா பேச முடியாது. ஸோ அதனால ஒரு சைட்ல என்ன ஆகுது, பெரிய ஒரு இந்த நாலேஜ் எல்லாம் அப்படியே எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது. முன்னாடி ஒரு 4 சோர்ஸ்ல இருந்து வந்தது, இன்னைக்கு 4 லட்சம் சோர்ஸ்ல இருந்து வருது. பாக்குறவன் எல்லாமே, கன்சியூமர் எல்லாமே ப்ரொடியூசராகவும் மாறிடுறான். இன்னைக்கு கண்டென்ட்டை கன்சியூமும் பண்ணுவான், கண்டென்ட்டை ப்ரொடியூஸும் பண்றான். ஸோ அப்ப என்ன ஆகுது, ஒரு 4 பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து முன்னாடி கண்டென்ட் வரும். இன்னைக்கு அப்படி இல்லை, 4000 பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கண்டென்ட் வரும். டிஃப்ரெண்ட் ஆங்கிள் எல்லாம் பேசுறாங்க. ஸோ அப்ப ஒரு விஷயத்தை பத்தின நாலேஜும் நிறைய ஷேர் ஆகுது. நல்ல விஷயமுள்ள ஆட்களும் அந்த மாதிரி இருக்காங்க. இந்த விஷயமுள்ள ஆட்கள்லாம் முன்னாடி வெளியே வந்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு இப்படி நிறைய பேர் வெளில வந்து பேசும்போது இந்த நல்ல டீப்பான ஆட்கள் நிறைய பேர் இப்ப வெளியே வராங்க. அவங்களுக்குலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அந்த வகையில பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. இதுல நெகட்டிவான ஒரு விஷயம் என்னன்னா, விஷயமே இல்லாத ஆட்கள், ரொம்ப நெகட்டிவான ஆட்களுக்கும் இதுல எக்ஸ்போஷர் கிடைக்குது. இந்த ஃப்ரீடம் அவனும் யூஸ் பண்றான். யூஸ் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி குண்டக மண்டக எதையாவது பேசுறது, யாரையாவது பர்சனல் அட்டாக் பண்றது. ஸோ அவனுக்கு டீப்பா கண்டென்ட்டை பேசி அவனுக்கு ரீச் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்காது. ஸோ அப்போ அவன் என்ன பண்றது, ஸ்லாண்டர்ல இறங்கிறது. ஸ்லாண்டர் வந்து ரொம்ப ஈஸியான விஷயம். எல்லாருக்குமே ஸ்லாண்டர் பிடிக்கும். அவன் ஏன் ஸ்லாண்டர் பண்றான்னா, மக்களுக்கு பிடிக்கும் ஸ்லாண்டர். பத்திரிகைகள் இருக்கும்போது நீங்க சொன்ன 4 டீசனான பத்திரிகையாளர் இருப்பான். இன்னொரு 30 பேர் பாத்தீங்கன்னா வெளில உட்காந்து சீப்பாவும் எழுதிட்டு இருப்பான். அவனும் இருப்பான். அந்த காலத்துலயும் வேற இவரு பாகவதருக்குலாம் என்ன ஆச்சு, அவருக்கு சிக்கல்ல மாட்டி விட்டதே இந்த மாதிரி ஆட்கள் தானே. ஏதாவது பயங்கரமான ஸ்லாண்டர் அது இதெல்லாம் பண்ணி எடுத்து அவரை காலி பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களும் இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்குது. பிடிச்ச மாதிரி எங்க வேணாலும் உட்காந்து யாரை வேணாலும் அசிங்கமா பேசலாம், அஃபேர் இருக்குன்னு பேசலாம், அது இருக்குன்னு பேசலாம், இவங்க ரொம்ப மோசமான ஆளுன்னு பேசலாம். இவங்களுக்குலாம் பதிலும் சொல்ல முடியாது. மேல உட்காந்துருக்கவன், மேல உட்காந்துருக்கவன் இவன் மேலாம் லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியாது. எடுத்தாச்சுன்னா இவன் கதை இன்னும் ரீச் ஆகும். இவன் சொன்ன அந்த ஸ்டோரி இன்னும் அதிகமா ரீச் ஆகும். அப்புறம் இந்த மாதிரி 4000 பேர் இருப்பான். இவன் ஒவ்வொருத்தனையா போய் அட்டாக்கும் பண்ண முடியாது.
அப்புறம் ஒருத்தர் அட்டாக் பண்ணாச்சுன்னா இந்த 4000 பேர் எடுத்து ஒன்று சேர்ந்துருவான். சேர்ந்து அப்புறம் சரமாரியா அந்த குறிப்பிட்ட இண்டிவிஜுவல் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. ஸோ ஒன்று ஒரு வகையில ஒரு சிஸ்டம் இப்ப டெமோக்ராட்டிக்கா எல்லாருக்கும் நிறைய ஸ்பேஸ் கொடுக்குது, எல்லாருக்கும் வாய்ப்பை கொடுக்குது, யாருக்கு பேச விருப்பம் இருந்தாலும் பேசலாம், அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. நீங்க ஃபுட் ரிவ்யூவர் ஆகலாம், சினிமா ரிவ்யூவர் ஆகலாம், என்ன வேணாலும் நீங்க பண்ணலான்ற ஃப்ரீடம் இருக்கு. பட் அதுல இந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்களும் வருது. ஸோ ஓவராலா சொசைட்டிக்கு நல்லதுதான். ஏன்னா ஒரு ஐடியாஸ்லாம் இப்போ எப்படி பயங்கரமா எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி வெளில வந்துட்டு இருக்கு. பட் இன்னொரு சைட்ல இந்த நெகட்டிவ் விஷயங்கள் பார்த்தோம்னா ரொம்ப மோசமா இருக்கு. அதுவும் இந்த சினிமா சார்ந்த மீடியம்ல இதை ரொம்ப பார்க்க முடியுது. இந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் பத்தின நிறைய விஷயங்களை வெளில விடுறது, அஃபேர் அது நியூஸ் அந்த மாதிரி பரப்பி விடுறது, இதெல்லாம் ரொம்ப பண்றாங்க. ஸோ அதனால பர்சனல்ல இந்த சினி இண்டஸ்ட்ரியில இன்னும் கொஞ்சம் கூட இந்த பர்சனல் லெவல் அட்டாக்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அஃப்கோர்ஸ் இங்க அரசியலும் இருக்கு, உங்களுக்கு தெரியுமே. சில சேனல்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா அந்த சேனல்ஸ்குள்ள போய் பாருங்க, ஃபேமஸ் சேனல்ஸா இருக்கும், இண்டிவிஜுவல்ஸை மட்டும்தான் அட்டாக் பண்ணுவாங்க. அவங்க ஐடியாஸோ கான்செப்ட்ஸோ முக்கியமான பிரச்சனைகளையோ பத்தி என்னைக்குமே பேச மாட்டாங்க. வெறுமனே இண்டிவிஜுவல்ஸை மட்டும்தான் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. ஆனா அரசியல் அது கொஞ்சம் கம்மின்னு வச்சுக்கலாம். சினிமால இன்னும் கொஞ்சம் கூட அதிகமா இருக்காங்க. இந்த மாதிரி ரூமர்ஸ் அப்புறம் காசிப்புக்கான ஸ்பேஸும் அங்க இருக்கு. ஓகே, இப்போ சொசைட்டி கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்கு. அது தகுந்தாற் போல பத்திரிகையாளர்களும் தங்களை மாத்திக்கணும் அப்படின்னு மாத்திக்கணும், கண்டிப்பா மாத்திக்கணும். அது நடக்கல இன்னும். இப்போ நான் டிவிலேயே நான் நிறைய பேரை நான் நோட் பண்ணுவேன். அவங்க என்னோட பழைய கலீக்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க இன்னும் அந்த பழைய ஸ்டைல்லே இருப்பாங்க. இன்னும் கம்ப்ளீட்டா அவங்க அடாப்ட் ஆகல. ஸோ பத்திரிகையாளர்களும் அடாப்ட் ஆகணும். இந்த சேலஞ்ச் நமக்கும் வரும். இப்போ நம்ம கொஞ்சமா வயசாகுமோ அந்த சேலஞ்ச் நமக்கும் வரும். ஸோ அதனால அந்த விஷயம் நடக்காது. ஆக்சுவலா என்னன்னா ஒரு பெரிய சேஞ்ச் வரும்போது ஒரு 50% அடாப்ட் ஆயிடுவாங்க. இன்னும் 50% என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பழைய இதுலயே அப்படியே இருப்பாங்க. அவங்க குரூப் சின்னதாகிட்டே இருக்கும், பட் இருந்தாலும் அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி பிடிச்சி அப்படியே இருப்பாங்க. அங்க அப்படி நீங்க ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறதால உங்களுக்கு பெரிய growth இருக்காது. இந்த மாதிரி நிறைய கெட்ட பேர்லாம் வரும். பட் இருந்தாலும் அவங்க அதுல ரொம்ப பிடிப்போட இருப்பாங்க. அவங்களுக்கு அது காரணம் என்னன்னா அவங்களுக்கு இவால்வ் ஆகி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியாது. அதுக்கான கெப்பாசிட்டி சில நேரங்கள் இருக்காது. ஒரு எக்ஸாம்பிள், நல்ல ஒரு எக்ஸாம்பிளா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸாம்பிள். நான் ஒரு டிவியில் ஒர்க் பண்ணும்போது அந்த டிவி பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு டிடி மாதிரி, டூல்டேஷன் மாதிரியான ஒரு டிவி, நல்ல ஃபண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டிவி. எடிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பழைய சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்க, புது அப்டேட்ஸ்லாம் வருது, இந்த மாடர்ன் சாஃப்ட்வேர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்கோங்க, இது அவ்வளோ ப்ரொடக்டிவாக இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறோம், நீங்கள் ஒரு 3 மாதம் கற்றுக்கோங்க, நாங்கள் உங்களுக்கு பே பண்ணுறோம், அந்த எஜுகேஷனுக்கு தேவையான செலவு நாங்களே பே பண்ணுறோம், அதுக்கப்புறம் நாங்கள் உங்களே ரிட்டைன் பண்ணிக்கிறோம். அது கூட அவங்க கற்றுக்க ரெடியாக இல்லை. வேற ஒரு கமர்ஷியல் டிவியாக தூக்கி வெளில போட்டுருவான். புது சாஃப்ட்வேர் வந்துருக்கு, நீ பழைய 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பழைய சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிட்டு இருக்க, அவுட்புட் ரொம்ப மோசமாக இருக்கு. இவங்க என்ன சொல்கிறாங்க, உன்னை நான் வேலையை விட்டுலாம் தூக்கல, நானே கற்றுத்தனேன் ஆளை கொண்டு வந்து. ஆனாலும் அவங்க கற்றுக்க ரெடியாக இல்லை, நாங்கள் பழசு தான் யூஸ் பண்ணுவோம், எங்களுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ண தெரியாது அப்படின்ட்டாங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு கமர்ஷியல் சேனலாக தான் தூக்கியிருப்பாங்க. ஸோ அதனால நிறைய நேரங்களில் பார்த்தோம்னா அந்த புது மாடர்ன் வேர்ல்டுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கான விருப்பம் நிறைய பேருக்கு இருக்காது. அந்த பழசுலேயே இருப்பாங்க. இருந்துட்டு அந்த உலகத்தில் இருந்துட்டு விஷயங்களை அப்ரோச் பண்ணும்போது, புது மாற்றங்களை அப்ரோச் பண்ணும்போது 2 உலகமும் கிராஷ் ஆகும்போது சிக்கலாயிரும். இன்னைக்கும் நான் சொல்றேன், ஆடியன்ஸும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த நீங்க சொன்ன சோக்கால் பத்திரிகையாளர் சொன்னீங்கல்ல, அவரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பான் ஆடியன்ஸ்லையும். என்ன தப்பு கேள்வி, என்ன தப்பு கேட்டாருன்னு இருப்பான். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த புது உலகமும் பழைய உலகமும் அந்த கிளாஷ் ஆகுது பாருங்க. அது மீடியா வேர்ல்ட்லயும் இருக்கு, கிரவுண்ட்ல மக்கள்கிட்டயும் இருக்கு. நிறைய விஷயங்கள் நம்மோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.